Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard max 4th chapter geometryல exercise 4.3ல 4th sum பார்க்கலாம். இந்த rectangle WXYZ xy plus YZ equal to 17 cm and XZ plus YW equal to 26 cm. Calculate the length and breadth of the rectangle. Rectangle கொடுத்துருக்குறாங்க. இந்த YZ இங்கே XY ப்ளஸ் YZ 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே XZ இங்கே XZ இந்த டயகனல்ஸ் இது ரெண்டும் வந்து 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதோட லென்த் பிரெத் கேட்டிருக்குறாங்க. கிவன் XY ப்ளஸ் YZ ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். இங்கே YZ இது ரெண்டும் 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு XZ ப்ளஸ் YW XZ இங்கே YW இந்த டயகனல்ஸ் ரெண்டும் 26 சென்டிமீட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டு ஃபைண்ட் இது வந்து லென்த்து இது பிரெத்து இது ரெண்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த ரெக்டாங்கிளில் வந்து டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ XZன்னு ஒரு டயகனல் YWங்கிற டயகனல் இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் ப்ளஸ் தான் வந்து 26 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 26 2வால் டிவைட் பண்ணால் 13 சென்டிமீட்டர். அப்போ ஒரு டயகனலோட வேல்யூ வந்து 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு WX ஈக்குவல் டு YZ. இப்போ WX இது YZ இது ரெண்டும் வந்து Lன்னு வச்சுக்கலாம். அப்புறம் XY WZ இந்த XY இந்த XYயும் அடுத்தது WZ இது ரெண்டையும் Bன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் B இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டையும் Lன்னு வச்சுக்கலாம். அப்போது கிவன் வந்து XY ப்ளஸ் YZ தான் 17 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை வந்து XY வந்து நம்ம Bன்னு எடுத்திருக்கோம். அப்போ B ப்ளஸ் இதை வந்து லென்த்துன்னு எடுத்துருக்குறோம் L. இப்போ B ப்ளஸ் L ஈக்குவல் டு 17. இப்போ B ஈக்குவல் டு 17 மைனஸ் L. இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ZWX இந்த பாருங்கள் ZWX இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ZX ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே Z இது X இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ZW ஸ்கொயர் ப்ளஸ் WX ஸ்கொயர். இப்போ ZX ஸ்கொயர் ஈக்குவல் டு ZW ஸ்கொயர் ப்ளஸ் WX ஸ்கொயர். அப்போ ZX ஸ்கொயர் வந்து 13 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே XZ வந்து 13 அதனால் ZX ஸ்கொயர் வந்து 13 ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ZW ஸ்கொயர் வந்து B ஸ்கொயர் ப்ளஸ் WX ஸ்கொயர் வந்து L ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வந்து 169. இங்கே B ஸ்கொயர் B வந்து 17 மைனஸ் Lன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ B ஸ்கொயருக்கு பதிலாக 17 மைனஸ் L ஸ்கொயர் ப்ளஸ் இந்த L ஸ்கொயர். அப்போ 17 ஸ்கொயர் இது A மைனஸ் Bயில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இப்போ A ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு A இன்ட்டு B 2 இன்ட்டு 17 இன்ட்டு L ப்ளஸ் இங்கே B ஸ்கொயர் வந்து L ஸ்கொயர் ப்ளஸ் இந்த L ஸ்கொயர். அப்போ 169 ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் வந்து 289 மைனஸ் இது 17 இன்ட்டு 2 34L ப்ளஸ் இங்கே ஒரு L ஸ்கொயர் இங்கே ஒரு L ஸ்கொயர் அப்போ 2L ஸ்கொயர். அப்போ 2L ஸ்கொயர் மைனஸ் எல்லாம் ஆர்டர் எழுதலாம். 2L ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் மைனஸ் L டேர்ம் 34L ப்ளஸ் இந்த 289 இந்த 169 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ மைனஸ் 169 ஈக்குவல் டு 0. அப்போது 2L ஸ்கொயர் மைனஸ் 34L ப்ளஸ் 289லேருந்து 169 மைனஸ் பண்ணோம்னா 120 ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் அதனால் 2வால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் இது L ஸ்கொயர் மைனஸ் 17L ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0ன்னு வரும். L ஸ்கொயர் மைனஸ் 12L ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. 60க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 60 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 17 வரணும். அப்போ மைனஸ் 12 மைனஸ் 5ன்னு எடுத்தோம்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 5 சார் 16 வந்துடும். ஆட் பண்ணோம்னா சேம் சைன் ஆட் பண்ணோம்னா அதே சைன் போட்டு இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிடணும். அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 5 வந்து மைனஸ் 17. அப்போ இங்கே மைனஸ் 17 வந்துடுச்சு. 60க்கு ஃபேக்டர் மைனஸ் 12 மைனஸ் 5. அப்போது L மைனஸ் இங்கே Lன்னு இருக்கிறனால நம்ம Lன்னு எழுதிக்கிறோம். L இங்கே மைனஸ் 12 into L minus 5 equal to 0. அப்போ L minus 12 equal to 0, L equal to 12.
and L minus 5 equal to 0, L equal to 5. So when L equal to 12 na substitute L equal to 12 னு equation 1 ல substitute பண்ணணும். equation 1 வந்து B equal to 17 minus L. அப்போ B equal to 17 minus L க்கு பதிலா 12. அப்போ B equal to 5. when L equal to 5 னு போட்டோம்னா B equal to 17 minus L, L க்கு பதிலா 5 னு போடுறோம். 17 minus 5 வந்து 12. Therefore L equal to 12 centimeter and breadth equal to 5 centimeter. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம், சிம்பிளான சம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.